ஹலோ மை கிராஃப்ட் லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பத்துஸ் க்ரானிக்கல்ஸ். திஸ் இஸ் ஷர்பத்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான வால் ஹேங்கிங், அதுவும் பேப்பர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு லைட் கலரில் எல்லோ கலர் பேப்பர் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 4 ஃபோல்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் பேப்பரில் தெரியும். அதை வச்சுட்டு நீங்கள் ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட்டல் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி 2 செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மொத்தமாக 3 பீஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து க்ளூ போட்டுக்கலாம். ஸோ பேப்பர் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஆப்போசிட்டில் இருக்க பெட்டல்ஸையும் சேர்த்து ஒன்றா சேர்த்துனா நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே எல்லோ கலர் பேப்பர் எடுத்து இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரி அதே மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி எக்ஸாக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதை ரெண்டாக கட் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இதை மறுபடியும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது அதே மாதிரி ஒரு 4 ஃபோல்டு கிட்ட வரும். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து நமக்கு அதே மாதிரி லைன்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு அழகாக ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது டீட்டெயிலாக எப்படி பண்ணுறது வீடியோ வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணோம். ஸோ வீடியோவில் காமிக்கும் போது ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட் மட்டும் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இது ஃப்ளாராக பண்ண போகிறோம். இதை நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் ஃப்ளார் வேணுமோ அதை வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான ஃப்ளார் வந்துடும். இப்போ இதில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஃப்ளார் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் சின்ன ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரவுண்டை ஃப்ளாருக்கு சென்டரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலோட இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளாரும் நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக நமக்கு 5 பீஸ் தேவைப்படும். இப்போது அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து மறுபடியும் நம்ம ஃப்ளார் தான் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஃப்ளார் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம லைட் கலர் பேப்பர் அண்ட் டார்க் கலர் பேப்பர் எடுத்துருக்கோன்னா நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தெரியும் நம்மளோட வால் ஹேங்கிங். அதனால தான் நான் இன்றைக்கி லைட் எல்லோ கலர் பேப்பர் அண்ட் டார்க் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நாம் செஞ்சு வச்ச லீவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது அதில் ஒரு லீஃப் எடுத்துகிட்டு எட்ஜில் நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா சின்ன சைஸ் ஃப்ளார், அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தமாக நமக்கு 5 பீஸ் வேணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே மேக் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ளாரு, அதில் பேக் சைடு திருப்பிட்டு இதை நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி ஒட்டணுன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே, ஸோ அந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச லீஃப் வித் ஃப்ளார் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் நம்ம பெரிய ஃப்ளார் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.